Hello friends, I hope you are very fine. இன்றைக்கி நம்ம ஒரு கான்செப்ட் படிக்க போகிறோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் படிக்க போகிறோம். லிட்டில் பை லிட்டில் we are learning concepts. நாம் அடுத்த வீடியோஸில் டென்சஸ் படிக்க போகிறோம். இட்ஸ் a very big chapter in English. அது பேக் போன்னு சொல்லலாம் இங்கிலீஷ் லாங்குவேஜில். இப்போ அந்த டென்சஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி சில பேசிக்ஸ் நாம் சிலது லேர்ன் பண்ணி தான் ஆகணும். அப்படி லேர்ன் பண்ணால் தான் when I am writing sentences you can understand why this comes here, why we have to use this word here அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதனால தான் நம்ம சின்ன சின்ன கான்செப்டாக இருக்கிறதெல்லாம் ஒன் பை ஒன்னாக we are learning. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லலை. ஐ ஜஸ்ட் புட் அ கொஸ்டின் மார்க். அது அப்படியே இருக்கட்டும். நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். பார்த்துட்டு கடைசி எத்தனை இருக்குங்கிறத நீங்களே சொல்லுங்கள். நாம் கடைசியை கன்க்ளூட் பண்ணிடலாம். நான் இப்போ ஸ்பீச்சுனாலே பேச்சு. நீங்கள் என்னுடைய பேச்சை கேட்குறீங்க இல்லையா? என் பேச்சு உங்கள் காதில் வந்து விழுது. இப்போ நீங்கள் பேசுகிறது ஒருவேளை ஃபேஸ் டு ஃபேஸ் நின்று பேசுனீங்கன்னா உங்கள் பேச்சு என் காதில் விழும். அப்போ நம்ம பேசக்கூடிய பேச்சில் சில பார்ட்ஸை நம்ம பயன்படுத்துகிறோம். அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட். அந்த பார்ட்ஸ் என்னென்ன, அது எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம், எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நம்ம அந்த டென்சஸ் ஆரம்பத்தில் சொன்னோம்ல, அது பயன்படுத்தும் போது இதெல்லாம் நம்ம ப்ராப்பராக லேர்ன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அங்கே வாக்கியங்களை அமைக்கும் பொழுது யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். அதில் வாக்கியங்கள் அமைப்போம், கேள்விகள் கேட்போம். அதில் பார்த்திங்கன்னா யூ ஹாவ் மோர் தென் 95 டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது இங்கிலீஷில். ஆமாம், அதெல்லாம் நம்ம டென்சஸ் பார்க்கும்போது நம்ம பார்க்க போகிறோம். லெட் அஸ் கெட் இன் டு த டீச்சிங் பார்ட் டுடே. எஸ், ஸோ நம்ம பேசக்கூடிய பேச்சில் முதல்ல வரக்கூடியது என்ன அப்படின்னா நவுன். நம்ம எல்லாம் படித்தது தான் நவுன். ஸோ வாட் இஸ் நவுன்? நவுன் இஸ் அ வேர்டு, இல்லைன்னா நவுன் இஸ் அ நேமிங் வேர்டு அப்படின்னு சொல்லலாம். பெயர் சொற்கள். ஸோ இட் இஸ் அ வேர்ட். இட் ரெஃபர்ஸ் அ பிளேஸ், அ பர்சன், அ திங் அண்ட் ஐடியா. இதெல்லாம் குறிக்கிற சொல்லு தான் நவுன். இதெல்லாம் குறிக்கிற வார்த்தை தான் நவுன். எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். சேலம் இஸ் அ நவுன், சென்னை இஸ் அ நவுன். அப்போ இடங்கள் எல்லாமே நவுன் தான். அப்போ அந்த நவுனுடைய வேலை என்ன அப்படின்னா, வாக்கியத்தின் ஆரம்பத்தில் நவுனை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், வாக்கியங்களை ஆரம்பிக்கிறோம். அதை சென்டென்ஸ் பட்டரில் படிக்கும் பொழுது அதுக்கு பேர் சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். இங்கே படிக்கும்போது நவுன்னு சொல்லுவோம் அதுக்கு பேர். சென்டென்ஸ் பேட்டர்ன் படிக்கும்போது அது அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன், நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் சென்டென்ஸ் பேட்டர்ன் வந்துட்டோம். அது முடித்த பிற்பாடு we are getting into tenses. ஸோ நம்ம சீக்கிரம் வாக்கியங்களை அமைக்கிறதுலாம் பார்த்துட்டு டென்சஸ்குள்ளே போக போகிறோம், நிறைய படிக்க போகிறோம். எஸ், அப்போது இது இப்போ நவுனுடைய வேலை என்ன? சப்ஜெக்டாக இருக்கும் வாக்கியத்தில். அப்போ சி, பிளேஸ் இஸ் அ நவுன். பர்சன், நான் ஒரு நவுன், நீங்கள் ஒரு நவுனு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு நவுனு, ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஒரு நவுனு, எல்லாருமே நவுன் தான். மனிதர்கள் எல்லாம் நவுன். தென் நெக்ஸ்ட், மனிதர்கள்னு சொல்லும்போது இன்னொன்று ஆட் பண்ணிக்கணும். நம்ம அனிமல்ஸ் எல்லாம் நவுன் தான். அதை நான் எழுதலை, பட் யூ ஹாவ் டு ஆட் இட். அனிமல்ஸ் எல்லாம் நவுன். We have speaking ability, animals do not have speaking ability. That is the difference. They are also called to be nouns. Then thing, mobile, computer. Things, blackboard or whiteboard or green board, noun. இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டை சுற்றி பாருங்கள். வீட்டுக்குள்ளேயும் இருக்கும், வீட்டுக்கு வெளியேயும் இருக்கும். இருக்கிற பொருள்கள் எல்லாமே நவுன்ஸ் தான். இப்போ ஒரு நவுன் இப்போ ஆட் ஆகிடுச்சு நம்ம லைஃப்பில். மாஸ்க் இஸ் அ நவுன். இப்போ இன்னொரு நவுன் வந்துருச்சு. அப்போ நம்மளை சுற்றி நிற்கிறது எல்லாமே நவுன் தான். வீட்டில் பார்த்தா ஃபேன் நவுனு, பல்பு, எலக்ட்ரிக் பல்பு நவுன், ஹேங்கர் நவுன், சேர்ஸ், டேபிள், ஈவன் பீஸ் ஆஃப் சாக், டஸ்டர், எல்லாம் நவுன் தாங்க. நம்மளை சுற்றி இருக்கிறது உலகம் எல்லாம் நவுனால் தான் நிறைஞ்சிருக்கு. மனிதர்கள், அனிமல்ஸ்,
திங்ஸ். தென் அடுத்து வந்துட்டோம் பாருங்கள், an ஐடியா. ஒரு ஐடியாவும் ஒரு கருத்தும் நவுன் தான். இது மட்டும் தான் புரிஞ்சுக்கிறது நம்ம கொஞ்சம் ஒரு வேளை சிரமப்படலாம். ஐ வுட் லைக் டு மேக் இட் வெரி ஈஸி. சி, ஆனஸ்டி, நேர்மை. ஆனஸ்ட்டுன்னு நான் சொல்லலை, ஆனஸ்டி. ஆனஸ்டி இஸ் அ கான்செப்ட், அது ஒரு ஐடியா. அந்த அப்போ ஆனஸ்டின்னு சொன்னால் அது நவுனில் வந்துடும். அடுத்து ஒன் மோர் வேர்ட் ஐ ஹேவ் ரிட்டன். இதை சொன்னால் ஈஸியாக உங்களுக்கு புரியும். நான் ஹாப்பின்னு எழுதியில்லை பாருங்கள், ஹாப்பினஸ்ன்னு எழுதியிருக்கேன். ஹாப்பினஸ் இஸ் நவுன், ஹாப்பிங்கிறது அட்ஜெக்டிவ். நான் அடுத்தடுத்து படிக்கும்போது கூட சொல்கிறேன். அடுத்து வருது அட்ஜெக்டிவ். சி, மகிழ்ச்சி. இதுக்கு என்ன ஐடியா? மகிழ்ச்சி. மகிழ்ச்சி ஆகன்னு நான் சொல்லலை, மகிழ்ச்சி. இங்கே நேர்மையாகன்னு சொல்லலை, நேர்மை. ஸோ தீஸ் டூ வேர்ட்ஸ் ஆர் கான்செப்ட்ஸ், ஐடியா, கருத்துக்கள். இதுக்கு இன்னொரு மீனிங் சொல்லிக்கலாம். ஐடியா ஆர் ஃபீலிங்ஸ். நம்முடைய ஃபீலிங் இருக்குல்ல, அது கூட என்ன தான்? நவுன் தான். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு. நம்ம பேசக்கூடிய பேச்சில் என்ன பயன்படுத்துகிறோம்? நம்ம நவுன் பயன்படுத்துகிறோம். செகண்ட், ப்ரொனவுன். ப்ரொனவுன் அப்படின்னா இஸ் நத்திங் பட் இன்ஸ்டெட் ஆஃப் நவுன் ஆர் இன் த பிளேஸ் ஆஃப் நவுன் we can use pronoun. For example, இங்கே ஒரு நவுனோடு ஆரம்பிச்சிருக்கேன் பாருங்கள். அனிதா இஸ் absent today because she is sick. இப்போ இந்த வாக்கியத்தின் ஆரம்பத்தில் என்ன நவுன் சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறேன்? ப்ராப்பர் நவுன். அனிதாவை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன், ஒரு பர்சனை இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த செகண்ட் சென்டென்ஸு இது ஒரு கன்ஜங்ஷன். அப்புறம் பார்ப்போம், இதில் தான் வருது கன்ஜங்ஷன். ஸோ பிகாஸ்ங்கிற வேர்டுக்கு அப்புறம் நான் அவங்கள பற்றி தான் பேசுகிறேன். யாரை பற்றி பேசுகிறேன்? அனிதாவை பற்றி தான் பேசுகிறேன். அகைன் ஐ நீட் நாட் சே அனிதா. அனிதா பெண்பாளுங்கிறதுனால என்ன ஒரு பிரதி பெயர் சொல் பயன்படுத்துகிறேன்? ஷி, அவள் அப்படின்னு சொல்கிறேன், இல்லை அவர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ப்ரொனவுனுக்கு தமிழ் பதம் என்ன? பிரதி பெயர் சொற்கள். நவுனுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய பெயர் சொற்கள். ஓகே, இப்போ அனிதா, ஷி அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் சென்டென்ஸில். வி ஆர் கிளியர். இப்போ என்னென்னலாம் நார்மலி ஜென்ரலாக என்னென்ன ப்ரொனவுன்ஸ் நம்ம வச்சுருக்கிறோம்? ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே. இது எல்லாம் ப்ரொனவுன்ஸ் தான். இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், தே ஆர் கால்டு சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸு. ப்ரொனவுன்ஸ் இஸ் அ பிக் சாப்டர். அதை ஒரு வீடியோவில் நம்ம படிக்கணும், அது ஒரு வீடியோ நம்ம எடுப்போம், அதை நம்ம டீல் பண்ணலாம். ப்ரொனவுன்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ அப்படிங்கிற ஒரு சாம்பிள் சொல்கிறேனே, ஐ அப்படிங்கிற சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்னு ஆப்ஜெக்டிவ் வரும்போது என்னென்னு சொல்கிறோம்? மீன்னு சொல்கிறோம். அடுத்து அட்ஜெக்டிவ் வரும்போது மைன்னு சொல்கிறோம். அடுத்து பொசசிவ் வரும்பொழுது மைன்னு சொல்லுவோம், எம்ஐஎன்இ, என்னுடையது, மைன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ரிஃப்ளெக்சிவ் ஆர் எம்ஃபேட்டிக் அப்படின்னு சொல்லும் பொழுது மை செல்ஃப்னு சொல்லுவோம். அப்போது இப்போ நான் அந்த சாப்டர் நான் உங்களை டீச் பண்ணல. இப்போ வி ஆர் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ப்ரொனவுன் மட்டும் ஒரு பெரிய சாப்டரு. ஸோ அதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போது இந்த ஐவியூ, ஹீ, ஷி, இட், தே, இது எல்லாம் என்னன்னு சொல்லுவோம் நம்ம? ஆக்சுவலி சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ். அப்போ நம்ம பேசக்கூடிய பேச்சில் ப்ரொனவுன்ஸ் ஆர் யூஸ்ட். நெக்ஸ்ட், தேர்டு, verb ஆர் சைலண்ட் ஹியர். verb. வாட் இஸ் verb? இப்போ வேர்புன்னு போனோம்னா வேர்புங்கிறது அடுத்து ஒரு பிக் சாப்டர். எல்லாமே பிக் சாப்டர் தான். இந்த சாப்டர்லாம் இஃப் யூ மாஸ்டர், யூ கேன் மாஸ்டர் இங்கிலீஷ் லாங்குவேஜ். யூ வில் ஹேவ் கமாண்ட் ஓவர் இங்கிலீஷ். சி, ஐ ஹேட் மை ஸ்கூலிங் த்ரூ தமிழ் மீடியம் only. I didn't study in English medium or matriculation or CBSE pattern studies. I did not get. I had my schooling through Tamil medium up to 12th standard. இப்போ இதெல்லாம் நம்ம மாஸ்டர் பண்ணால் தான் இங்கிலீஷ் லாங்குவேஜுங்கிறது ஒரு மொழி. அது உங்களுடைய இயல்புக்கு ஏற்றவாறு அதை நீங்கள் பேசலாம். இப்போ என்னுடைய ஸ்டைல், அதை பேசுகிற விதம் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ உங்கள் ஸ்டைல், நீங்கள் பேசுகிற விதம் ஒரு மாதிரி இருக்கும். அப்போ இந்த லாங்குவேஜ் உங்களுடைய மொழியாக மாறிவிடும். இப்போ verb. வாட் இஸ் verb? இட் இஸ் அ வேர்ட் தட் ஹேஸ் அன் ஆக்ஷன். ஒரு வார்த்தைக்குள்ள செயல் இருந்ததுன்னா அது verb. தமிழில் அதுக்கு ஒரு வினைச்சொல் அப்படிங்கிறோம்.
இது அப்படி தான் சிம்பிளாக சொல்ல முடியும். எந்த வார்த்தை வேணாலும் எடுத்துங்க, இதுவும் வார்த்தை தான். பிளேஸ் இஸ் அ வேர்டு, பர்சன் இஸ் அ வேர்டு, திங் இஸ் அ வேர்டு, ஐடியா இஸ் அ வேர்டு. இதெல்லாம் வேர்ப்ஸ் கிடையாது, இங்கே இருக்குது. இப்போ நான் ஒரு வார்த்தைக்குள்ளே செயல் இருந்தால் அது வந்து வேர்புன்னு நான் சொல்கிறேன். இப்போ இங்கே வேர்ட்ஸ் தானே இருக்குது. ஜஸ்ட் லுக் அட் இட், லுக் அட் தம். பிளேஸு, பர்சன், திங், ஐடியான்னு நான் எழுதியிருக்கேன். இதில் ஏதாவது வேர்ப் இருக்கா? ஏதாவது வினைச்சொல் இருக்கா? இதில் ஏதாவது ஆக்ஷன் இருக்கா? அப்போ இட் இஸ் நாட் அட் ஆல் வேர்ப். தே ஆர் நாட் அட் ஆல் வேர்ப்ஸ். அப்போ ஒரு வார்த்தைக்குள்ளே எந்த வார்த்தையாக இருந்தாலும் சரி, அதுக்குள்ளே ஒரு செயல் இருந்தால் இட் இஸ் கால்ட் டு பி வேர்ப், வினைச்சொற்கள். எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். ரைட், ரைட்டுங்கிற வேர்டுக்குள்ளே கை அசைது எழுதுகிறோமா? ஒரு 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 செயல் இருக்கா? ஸ்பீக், வாட்ச், யூ ஆர் வாட்சிங் மீ ஆன் வீடியோ, ஆன் யூடியூப், நிறைய இருக்குது. அப்போது ஒரு வார்த்தைக்குள்ளே ஒரு ஆக்ஷன் இருந்ததுன்னா அது ஆக்ஷன் வேர்டு. ஆக்ஷன் வேர்டு எல்லாத்தையும் வேர்புன்னு சொல்கிறோம். ஒரு கான்செப்ட் சொல்லும் பொழுது நிறைய நான் சொல்கிறேன். டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்டு ப்ளீஸ். அண்டர்ஸ்டாண்ட் திங்ஸ் வெரி கிளியர்லி அண்ட் கேர்ஃபுல்லி. இட்ஸ் வெரி சிம்பிள். பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப கிளியராக இருந்தால் போதும். த இங்கிலீஷ் லாங்குவேஜ் வில் பிகம் யுவர் லாங்குவேஜ், லைக் யுவர் மதர் டங், லைக் யுவர் மதர் டங். ஓகே, இப்போ அடுத்து மெயின் வேர்பு பார்த்தாச்சு. அது ஆக்ஷன் வேர்டுன்னு வேறு சொல்கிறோம் நம்ம. அதுலேயே வேர்பில் அடுத்த லெவல் என்ன? ஆக்சிலரி வேர்பு. ஆக்சிலரிங்கிறது இங்கிலீஷ் வேர்டு கிடையாது, இட்ஸ் அ லாட்டின் வேர்டு. அது ஒரு லத்தீன் மொழியிலேருந்து வந்த வார்த்தை. இப்போ ஆக்சிலரிங்கிறதுக்கு என்ன ஆக்சுவலி மீனிங் அப்படின்னா ஹெல்பிங் அப்படின்னு அர்த்தம். ஹெல்ப் பண்ணும், உதவி செய்யுது. எதுக்கெல்லாம் உதவி செய்யுது? டிஃப்ரெண்ட் டென்சஸ் உருவாக்குறதுக்கு இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க, பிரைமரி ஆக்சிலரிஸ்ம்பாங்க, முதன்மையான அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் எடுத்தோம்னா எத்தனை சொல்கிறோம் பாருங்க இதில். ஓகே, எஸ். இப்போ என்னென்னு பார்த்துடலாம். இஸ், ஆம், ஆர், was, were. They are called to be auxiliaries, auxiliary verbs, helping verbs. அடுத்து do verb. நம்ம யூஸ் பண்ணுறோம் do verb. என்னென்ன do verb? do, does, did. இது மூணு do verbs அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஒன்று இருக்குது have verbs. have, has, had. இது மூணு ஃபார்ம் நம்ம வச்சுருக்கிறோம். இதெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் நம்மளுடைய ஸ்பீச்சில். மேலே சொன்ன எல்லாம் பயன்படுத்துகிறோம் நம்முடைய ஸ்பீச்சில், என்னுடைய ஸ்பீச்சில். அடுத்து மாடல் வேர்ப்ஸு. மாடல் வேர்ப்ஸ் அப்படின்னாலே அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ப்ரீ வேர்ப்ஸு. ப்ரீ வேர்ப்ஸு, ப்ரீனாலே முன்னாடின்னு அர்த்தம். எதுக்கு முன்னாடி இதெல்லாம் பயன்படுத்துகிறோம்? ஜென்ரலி, யூஸ்வலி வி ஆர் யூஸிங் மாடல் வேர்ப்ஸ் பிஃபோர் மெயின் வேர்ப்ஸ் ஆர் ஆக்ஷன் வேர்ப்ஸ். ஸோ மெயின் வேர்ப் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி தான் இதை நார்மலாக நினச்சிடும், நம்ம ஜென்ரலாக பயன்படுத்துகிறோம். அதனால தே ஆர் கால்ட் டு பி ப்ரீ வேர்ப்ஸ். என்னென்ன? இப்போ மாடலுக்கு ஸ்பெல்லிங் பாருங்கள், MODEL கிடையாது, அது மாடல், எடுத்துக்காட்டு, உதாரணம், அந்த பொருள் தரும். இந்த மாடல் MODAL, மாடல் வேர்ப்ஸ் அப்படிங்கிறது ஸ்பெல்லிங் MODAL. இது வந்து வேர்ப்ஸில் வரக்கூடிய கடைசி வகை. ஓகே, ரைட். இப்போ அது என்னென்னு பார்க்கலாம். கேன், குட், மே, மைட். சி, கேன், குட், மே, மைட், ஷால், ஷுட், வில், வுட். இன்னும் இருக்குது, நிறைய இருக்குது. இப்போ இதெல்லாம் என்னது? மாடல் வேர்ப்ஸு. இதனுடைய பயன்பாடுகள் ரொம்ப அதிகம். இதை நம்ம இன்னொரு வீடியோ நினச்சி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போது எவ்ரி பார்ட், இப்போ நம்ம எத்தனை பார்த்துருக்குறோம் பாருங்கள். we have just seen 3 only. noun, pronoun, verb. இது மட்டும் தான் பார்த்துருக்குறோம். இன்னும் ரிமைனிங் இருக்குது. அதை நம்ம இப்போ 1 by 1 we are going to see. நம்ம பேசக்கூடிய பேச்சில் 4வதாக பயன்படுத்துகிற கான்செப்டு அட்வர்ப். வேர்ப் வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? அட்வர்ப். அட்வர்ப்னா என்ன அப்படின்னா வேர்பை பற்றி பேசுகிற வார்த்தைகள் இருக்குல்ல, அதுதான் அட்வர்ப். அது வேர்புனா வினைச்சொல். அந்த வினைச்சொல்லை பற்றி பேசுகிற வார்த்தை வினை உரிச்சொல். சி, அட்வர்ப் ஸ்பீக்ஸ் ஆஃப் வேர்ப்.
எக்ஸாம்பிள் எழுதியிருக்கிறேன். எக்ஸாம்பிள் படித்தா நல்லா புரியும் நமக்கு. கோபு ஒர்க்ஸ் ஹார்ட். கோபு வேலை பார்க்கிறார், உழைக்கிறார். எப்படி உழைக்கிறார்? கடினமாக உழைக்கிறார். இப்போ அட்வர்ப் எது இங்கே? கடினமாகங்கிற வார்த்தை தான் எதை பற்றி பேசுது? அந்த வேலை தன்மையை பற்றி பேசுகிறது. ஸோ இப்போ அந்த வினை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிற வார்த்தை என்ன? வினை உரிச்சொல். அதான் அட்வர்ப். ஒன் மோர் ஐ ஹவ் ரிட்டன். திருவள்ளுவர் சேஸ் பியூட்டிஃபுல்லி அப்படிம்போம். அழகாக சொல்லுகிறார். ஸோ திருவள்ளுவர் சொல்லுகிறார். எப்படி சொல்கிறாரு? அழகாக சொல்லுகிறார். நம்ம இந்த வார்த்தையெல்லாம் கிராஸ் பண்ணியிருப்போம், பியூட்டிஃபுல்லிங்கிற வேர்டெல்லாம். அது பியூட்டிஃபுல்லினுடைய ரோல் என்னங்கிறது ஒருவேளை நமக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், இல்லை மறந்துருக்கலாம். அதான் இங்கே நான் ஞாபகப்படுத்துகிறேன். பியூட்டிஃபுல் இஸ் அன் அட்வர்ப். ஓகே, இதில் ஒரு ஷார்ட் கட் வே ஐ வாண்ட் டு டெல் யூ ஹவு டு ஐடென்டிஃபை அட்வர்ப் இன் அ சென்டென்ஸ். டு த மேக்ஸிமம் வேர்ட்ஸ் எண்ட் வித் ly. எந்த வேர்ட்ஸ் எல்லாம் lyன்னு முடியுதோ, எங்கே ly-ஐ நீங்கள் பார்க்குறீங்களோ அதெல்லாம் மேக்ஸிமம் என்னவாக தான் இருக்கும்? அட்வர்பாக தான் இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் வில் கெட் இன் டு அட்ஜெக்டிவ். முன்னாடி பார்த்தோம் அட்வர்பு வெர்பை பற்றி பேசணும்னு சொன்னேன். இப்போ அடுத்தது நம்ம பேசக்கூடிய பேச்சில் இருக்கிற பார்ட் என்ன? அட்ஜெக்டிவ். வாட் இஸ் அட்ஜெக்டிவ்? அட்ஜெக்டிவ்ஸ் ஆர் வேர்ட்ஸ் தான். இட் டிஸ்கிரைப்ஸ் நவுன். நவுன் இருக்கார்ல, பெயர் சொற்கள் இருக்குல்ல, அது எப்படி இருக்குது அப்படின்னு வர்ணித்து பேசும் வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா? அவரை அலங்காரப்படுத்தி பேசுகிற வார்த்தை இருக்குல்ல, அதெல்லாம் அட்ஜெக்டிவ்ஸ். மேடை பேச்சுக்கு ரொம்ப அவசியமானது அட்ஜெக்டிவ்ஸ் தான். அட்ஜெக்டிவ்ஸ் இருந்தால் தான் நவுனெல்லாம் நம்ம டிஸ்கிரைப் பண்ணி பேச முடியும். இல்லைன்னா பேசுகிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். எஸ், எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். மை ஃபாதர் இஸ் கைண்ட். என்னுடைய தந்தை அன்பாக இருக்கிறார். இப்போ எங்கள் அப்பா தான் இங்கே நவுனு. எங்கள் அப்பா எப்படி இருக்கிறாரம்மா? அன்பாக இருக்காங்க. அப்போ இந்த கைண்டுங்கிற வேர்டு யாரை பற்றி பேசுது? இந்த நவுனை பற்றி பேசுகிறது. கைண்டுக்கு ஆப்போசிட்டாகவும் சொல்லலாம், அன்கைண்டுன்னு சொல்லலாம். ஸோ அட்ஜெக்டிவ்ஸ் மேபி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். அது நம்ம அடுத்தடுத்த காலங்களில் நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம். புத்தகங்களை கிராஸ் பண்ணும்போது நிறைய நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒன் மார், த சம் ஈஸ் ஈஸி. மேத்தமெட்டிக்ஸில் யூஸ் பண்ணுவோம். குயின் ஆஃப் லிட்ரேச்சர்னு சொல்லுவாங்க மேஸை. இப்போது அந்த கணக்கு எப்படி இருக்குதாம்மா? ஈஸியாக இருக்குது. ஈஸிக்கு ஆப்போசிட்னு சொல்லலாம். இந்த சம் இஸ் டிஃபிகல்ட் சொல்லலாம். டிஃபிகல்ட் இஸ் ஆல்சோ அட்ஜெக்டிவ். ஈஸி இஸ் ஆல்சோ அட்ஜெக்டிவ். அவ்வளோதான். அப்போ இங்கே நவுன் எது? ஐடியா. இந்த சம் தான் இங்கே என்ன? நவுனு. இந்த நவுனு எப்படி இருக்குன்னு சொல்கிற வார்த்தை என்ன? ஈஸி. அப்போ ஈஸி இஸ் அட்ஜெக்டிவ். அடுத்து போயாச்சு, 6வது பார்ட்டுக்கு வந்துட்டோம். ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷனுங்கிறது ஒரு பெரிய சாப்டர். இதில் பார்க்குற ஒவ்வொரு சாப்டருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாப்டர்ஸு. அதை ஒன்று ஒன்றா நம்ம படிக்கணும். ரொம்ப காலங்கள் ஆகாது. கொஞ்சம் அதில் இருக்கிற ஐடியாஸை கொஞ்சம் இன்டெப்த்தாக படித்தோம்னா we can understand beautifully. இப்போ ப்ரிப்போசிஷன் அதனுடைய வேலை என்ன? ஜென்ரலி யூஸ்டு பிஃபோர் நவுன்ஸ் டு ஷோ ரிலேஷன்ஸ் வித் அதர் வேர்ட்ஸ் இன் அ சென்டென்ஸ். இப்போ சென்டென்ஸில் மற்ற வார்த்தைகள் இருக்கும் இல்லையா, மற்ற வார்த்தைகளுக்கும் இந்த ப்ரிப்போசிஷனுக்கும் என்ன தொடர்பு இருக்குது, என்ன உறவு இருக்குது அப்படின்னு சொல்கிற வார்த்தை என்ன? ப்ரிப்போசிஷன். இந்த ப்ரிப்போசிஷனுக்கு நான் எக்ஸாம்பிள் வந்து ப்ரிப்போசிஷன் என்னென்னு எழுதியிருக்கிறேன். எக்ஸாம்பிள்ஸை நான் சொல்கிறேன் ஓவரலாக, யூ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். இன், அட், ஆஃப், டு, ஃபார், ஃப்ரம், வித், அபவுட், பை, இன்டு, பிட்வீன், பிஹைண்ட், எக்ஸட்ரா அப்படின்னு போட்டிருக்கிறேன். நிறைய இருக்குது. அபவுட் 70 to 72 இருக்கும். 70க்கு மேலே ப்ரிப்போசிஷன்ஸ் ஆர் தேர். ப்ரிப்போசிஷனை 3ஆக பிரிக்கலாம். சிம்பிள் ப்ரிப்போசிஷன், காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன், ஃப்ரேஸ் ப்ரிப்போசிஷன். இன்ஸ்பைட் ஆஃப், ஆன் பிஹாஃப் ஆஃப், இதெல்லாம் ஃப்ரேஸல், அதெல்லாம் ப்ரிப்போசிஷன்ஸ் தான். அதை ஃப்ரேஸ் ப்ரிப்போசிஷன் சொல்லுவோம். தட் வில் சி லேட்டர். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். வி லிவ் இன் ட்ரிச்சி. வி லிவ் இன் ட்ரிச்சி. இப்போ திருச்சிங்கிறது ஒரு நவுனு, வி லிவ்ங்கிறது அனதர் கான்செப்டு. இப்போ நாங்கள் வசிக்கிறோங்கிறதுக்கும் திருச்சிக்கும் எந்த வார்த்தை உறவை ஏற்படுத்துகிறது? இன் அப்படிங்கிற வார்த்தை தான் உறவை ஏற்படுத்துது. அந்த இன்னுங்கிற வேர்டை நம்ம சொல்லலைன்னா அதுக்கு மீனிங் தராது.
இன்னுக்கு என்ன தமிழ் மீனிங்? இல், திருச்சி இல் எழுதுகிறோம் இல்லையா, அதான் மீனிங். அட்டை நம்ம நிறைய யூஸ் பண்ணலாம். லுக் அட் த போர்டு, டயத்துக்கு சொல்லலாம். ஐ கேம் அட் 9 o'clock. என்ன பாருங்க, லுக் அட் மீ. இந்த படத்தை பாருங்க, லுக் அட் த பிக்சர். நிறைய சொல்லலாம் அட்டு. அப்போ அட்டுங்கிறது ஒரு குறிப்பிட்ட, இப்போ ஐஎம் அட் ஒர்க்கு மெசேஜஸ் பண்ணுறோம்ல நம்ம, வி ஆர் சென்டிங் எஸ்எம்எஸ், வி ஆர் ஐஎம் அட் ஒர்க்கு. நான் வீட்டில் இருக்கேங்கிறத எப்படி சொல்கிறது? ஐஎம் அட் ஹோம். அவள் ஆஃபீஸில் இருக்காங்கிறத எப்படி சொல்கிறது? ஷீ இஸ் அட் ஆஃபீஸ். அப்போ அட்டுங்கிறது பர்டிகுலர் உள்ள இடத்த குறிக்கும், இன்னுங்கிறது ஒரு பொதுவாக பெரிய இடத்த குறிக்கும். இந்த இந்த இன்னையும் அட்டையும் வச்சு ஒரு சென்டென்ஸ் நான் சொல்கிறேன் பாருங்களேன். வி ஆர் லிவிங் அட் தில்லை நகர் இன் ட்ரிச்சி. மறுபடியும் சொல்கிறேன், வி ஆர் லிவிங் அட் தில்லை நகர் இன் ட்ரிச்சி. அப்போ தில்லை நகருங்கிறது ஒரு குறிப்பிட்ட இடம், அங்கே அட்டு சொல்கிறேன். திருச்சிங்கிறது ஒரு பெரிய பரவலான இடம், அங்கே இன்னும் சொல்கிறேன். திருச்சியில் உள்ள தில்லை நகரில் நாங்கள் வசித்து கொண்டிருக்கிறோம். அதான் சென்டென்ஸ். இது மாதிரி நிறைய பேசலாம். ப்ரிப்போசிஷன்ஸ் இஸ் அ பிக் சாப்டர், அதை நம்ம பேசலாம். இப்போ 7 நம்ம பேசக்கூடிய பேச்சில் 7வது இருக்கக்கூடிய பார்ட்டுக்கு வந்துட்டோம். லெட் அஸ் see கன்ஜங்ஷன். ஜங்ஷன்னு சொன்னாலே 2 சந்திக்கிற இடத்துக்கு பேர் தான் ஜங்ஷன்னு சொல்லுவோம். சரிங்களா? ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தை ஜங்ஷன், கன்ஜங்ஷன். எல்லாம் அந்த வார்த்தையிலே நமக்கு மீனிங் கிடைக்கும். சி, இதனுடைய வேலை என்ன? வாட்ஸ் இஸ் ரோல்? டு ஜாயின் வேர்ட்ஸ் ஆர் சென்டென்சஸ். வார்த்தைகளை இணைக்கும் சொல் அல்லது வாக்கியங்களை இணைக்கும் சொல், இணைப்பு சொற்கள், அவ்வளோதான். என்னென்னலாம் இருக்குது? அண்ட், பட், ஸ்டில், ஆர், அதர்வைஸ், எக்ஸட்ரா, நிறைய இருக்குது. ஸோ இந்த கன்ஜங்ஷனை பயன்படுத்தி ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் எழுதியிருக்கிறேன். ஐ ரேன் ஃபாஸ்ட் பட் மிஸ்ட் த ட்ரெயின். இப்போது நான் வேகமாக ஓடினேன், ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன். அப்படி 2 கான்செப்ட்டு, 2 சென்டென்சஸ். அதை இணைக்கிற சொல் என்ன? பட்டு, ஆனால். அப்போ அந்த ஆனாலுங்கிற வார்த்தை 2 வாக்கியத்தை என்ன பண்ணுதுங்க? இணைக்குது, ஒரே வாக்கியமாக மாற்றிருச்சு. சரிங்களா? இதுக்கு பேர் காம்பவுண்டு சென்டென்ஸ்னு சொல்லுவோம். இப்போ அடுத்த சாப்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ். அப்போ காம்பவுண்டு காம்ப்ளெக்ஸில் பயன்படுத்தக்கூடிய நிறைய கன்ஜங்ஷன்ஸ் இருக்குது. அதை ஒரு நாளைக்கு பார்ப்போம். அதை ஒரு வீடியோவில் என்ன செய்வோம்? பார்ப்போம். எந்தெந்த கன்ஜங்ஷனை எப்படி பயன்படுத்துகிறோங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ 7 பார்த்தாச்சு. நம்முடைய ஸ்பீச்சில் எத்தனை பார்ட் இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். இது வரைக்கும் 7 பார்ட் இருக்குது நம்ம என்னுடைய ஸ்பீச்சில், உங்களுடைய ஸ்பீச்சில். அடுத்து கடைசியாக 8 இன்டர்ஜங்ஷன். இன்டர்ஜங்ஷனுங்கிறது ஒன்றும் கிடையாது, வியப்பிடை சொற்கள், வியந்து பேசக்கூடிய சொற்கள். அதனுடைய ஐ ஹவ் கிவன் த எக்ஸ்ப்ளனேஷன். Interjunctions are words, they express sudden feeling and emotion. மனித வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய, திடீரென்று ஏற்படக்கூடிய உணர்வுகளை வெளிப்படுத்துகிற, உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சொல்லு தான் இன்டர்ஜங்ஷன். எக்ஸாம்பிள், அலாஸ், ஐயோஹோ. இதை அழகாக ஷேக்ஸ்பியர் பயன்படுத்தியிருப்பார் தன்னுடைய ட்ராமாவிலெல்லாம். அப்புறம் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில் நம்ம பேசுவோம்ல, வாவ், கிங்ஸ் 11 பஞ்சாப் won the match. சரிங்களா? ஒருவேளை இஃப் யூ லைக் கிங்ஸ் 11 பஞ்சாப் கிரிக்கெட் டீம், வென் யுவர் டீம் வின்ஸ், ஆட்டோமேட்டிக்கலி நீங்கள் ஒரு ஃபீலிங்ஸை வெளிப்படுத்துவீங்க, ஒரு உணர்வை கண்டிப்பாக வெளிப்படுத்தி தான் ஆகணும். வாவ். அப்புறம் ஓ மை காட், நிறைய சொல்கிறோம்ல, மை குட்னஸ், நல்ல வேலை. ஸோ இது மாதிரி நிறைய இருக்குங்க. இப்போ இந்த இன்டர்ஜங்ஷன் இது நம்ம அடிக்கடி பயன்படுத்த மாட்டோம். வி ஆர் யூஸிங் இட் வெரி ரேர்லி, ரொம்ப ரேராக தான் பயன்படுத்துகிறோம் அதை நம்ம. இப்போ ஆல் டுகெதர் எத்தனை பார்த்துருக்குறோம்? 8 பார்த்தாச்சுல்ல. அப்போது இந்த கொஷின் மார்க்கை நம்ம என்ன செஞ்சிடலாம்ப்பா? எடுத்துடலாம். இப்போ நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கல, இப்போ நம்ம எழுதிடலாம். எத்தனை பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது நமக்கு? தேர் ஆர் 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். அவ்வளோதான். நாம் பேசக்கூடிய பேச்சில் 8 விதமான பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. அதோட ரோலெல்லாம் ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு ஸ்பெஷல் சென்டென்ஸ் ஐ வாண்ட் டு டெல் யூ தட் ஐ டிட் நாட் ஸ்டடி இன் த புக், இந்த ஸ்கூல் புக் ஆர் காலேஜ் புக். அப்படிலாம் நான் படித்து அந்த சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணலை.
நானாக யோசித்தேன், இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ஒரு வார்த்தையை எப்படி இவ்வளவு விதமாக பயன்படுத்தலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு சென்டென்ஸ் I have written a sentence. Beauty beautifies the beautiful garden beautifully. சென்டென்ஸ் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக தான் இருக்கும். மறுபடியும் வாசிக்கிறேன். Beauty beautifies the beautiful garden beautifully. என்ன ஃப்ரெண்ட்ஸ், என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க இதில்? ஒரே ஒரு வேர்டை I have used in 4 forms. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், once you master the components of English, you will have command over English and the English language will become your English like your mother tongue. நான் ஆரம்பத்திலே நான் தெளிவுபடுத்தினேன். ஸோ நம்ம அதை முறைப்படி வாட் இஸ் வாட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் இந்த மொழி உங்கள் மொழி, உங்கள் இஷ்டத்துக்கு, உங்களுடைய ஸ்டைலுக்கு, உங்களுடைய மேனரிசத்துக்கு ஏற்றவாறு என்ன பண்ணிக்கலாம், அதை பயன்படுத்திக்கலாம். சி, பியூட்டி பியூட்டிஃபைஸ் த பியூட்டிஃபுல் கார்டன் பியூட்டிஃபுல்லி. நான் இங்கே எழுதியிருக்கிறேன் பாருங்கள். பியூட்டிங்கிறது நவுனு, பியூட்டிஃபைஸுங்கிறது வேர்பு, பியூட்டிஃபுல் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ், பியூட்டிஃபுல்லிங்கிறது அட்வர்ப். அப்போ சி, ஐ ஹவ் டேக்கன் ஒன் வேர்டு பியூட்டி. பியூட்டி இஸ் அ கான்செப்ட். பியூட்டி இஸ் அ கான்செப்ட், அது ஒரு ஐடியா. அதை அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னு சொல்லுவோம். நவுனை தனியாக படிப்போம். ஸோ அது ஒரு வெரைட்டிஸ் இருக்குது. நவுனுடைய வகைகள் கொஞ்சம் இருக்குது, போயிட்டே இருக்குது ஸ்டடீஸ். இப்படி அதை படிக்கும்போது கொஞ்சம் விவரமாக அதை பார்க்கலாம். இப்போது பியூட்டிங்கிறது அழகு. இப்போது இந்த ஒரு அழகாக இந்த 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 ஒரு வார்த்தையை பயன்படுத்தி 4 விதமாக அதை வந்து பயன்படுத்தி மீனிங்ஃபுல்லாக ஒரு சென்டென்ஸை நான் எழுதியிருக்கிறேன். நான் இப்போ எல்லாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுக்கு என்னவா தமிழ் மீனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உடனே வந்து நிறைய ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்பீங்க. நான் வந்து என்னுடைய ட்ரான்ஸ்லேஷனை சொல்கிறேன். வெதர் யூ செக் மை ட்ரான்ஸ்லேஷன் இஸ் ஆப்ட் வித் யுவர் ட்ரான்ஸ்லேஷன். பார்த்துலாமா? ஓகே, நீங்கள் சரியாக தான் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஐ பிலீவ் யூ. எஸ், அழகு இந்த அழகான தோட்டத்தை அழகாக அழகுபடுத்துகிறது. கான்செப்ட் புரியுதா? அழகு இந்த அழகான தோட்டத்தை அழகாக அழகுபடுத்துகிறது. தமிழில் எப்படி வார்த்தைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருது பார்த்தீங்களா? அதுதான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். அப்போ ஒரு வேர்டை நவுனாக பயன்படுத்தினேன், வேர்பாக பயன்படுத்தினேன், அட்ஜெக்டிவாக பயன்படுத்தினேன், அட்வர்பாக பயன்படுத்தினேன். எல்லா வார்த்தையும் அப்படி பயன்படுத்தணும் ட்ரை பண்ணக்கூடாது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஐ வுட் லைக் டு டெல் யூ ஒன் மோர் சென்டென்ஸ். Doctors need patients to treat the patients patiently. Let me repeat it again. Doctors need patients to treat the patients patiently. இப்போ பேஷன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை 3 டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணலாம், நம்ம பயன்படுத்துகிறோம். இது மாதிரி நிறைய யோசிக்கும் போது நமக்கு நிறைய கிடைக்கும். நிறைய வார்த்தைகளை பேசலாம். ஒன் மோர் சென்டென்ஸ் ஐ வாண்ட் டு டெல் யூ. ட்ரபுள் த ட்ரபுள் பிஃபோர் த ட்ரபுள் ட்ரபுள்ஸ் யூ. இப்படி சொல்லலாம். இது வார்த்தைகளை எப்படி ரிப்பீட் பண்ணி பேசுகிறோங்கிறதுக்காக நம்ம சொல்லலாம். பட் இட் இஸ் அ மீனிங்ஃபுல் சென்டென்ஸ். ஒன் மோர் சென்டென்ஸ் ஐ வாண்ட் டு டெல் யூ தட் ஐ யூஸ்வலி டெல் டு மை ஸ்டூடெண்ட்ஸ். Defeat the defeat before the defeat defeats you. Let me repeat it again. Defeat the defeat before the defeat defeats you. நான் மீனிங் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தோல்வி உங்களை தோற்கடிப்பதற்கு முன்பாகவே தோல்வியை நீங்கள் தோற்கடியுங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம படித்து முடிச்சிட்டோம். ஐ வாண்ட் டு ஸ்ட்ரெஸ் ஹியர் ஒன் திங். ஐ எம் நாட் எக்ஸ்போசிங் மை நாலேஜ். அதுக்காக நான் அந்த வாக்கியங்களை பேசலை. அண்ட் ஆல்ரெடி ஐ செட் வெரி கிளியர்லி ஐ ஹேட் மை ஸ்கூலிங் த்ரூ தமிழ் மீடியம் அண்ட் மாஸ்டரிங் த லாங்குவேஜ் வாஸ் அ பிக் சேலஞ்ச் ஃபார் மீ. இது எப்படியாவது இந்த மொழியை நம்ம கற்றுக்கணுங்கிறது பெரிய சேலஞ்சாக எனக்கு இருந்தது. ஐ டெடிகேட்டட் மை செல்ஃப் டு த லாங்குவேஜ். ஐ லேர்ன்ட் த கான்செப்ட்ஸ் ஒன் பை ஒன் with the help of my teachers and books and available materials and resources. To some extent, I am able to explain things very correctly. ஸோ இன்றைக்கி நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் 8 நம்ம பார்த்துருக்குறோம். இந்த வீடியோ நிறைய உங்களுக்கு வந்து அவேர்னஸ் கொடுத்துருக்குங்கிறத நம்புகிறேன். இதெல்லாம் பயன்படுத்தி தான் we are going to frame sentences.
அது நெக்ஸ்ட் வீடியோவில் சென்டென்ஸு பேர்டன் நம்ம படிக்க போகிறோம். இப்போ தான் வாக்கியங்களை எப்படி அமைக்கிறதுன்னு நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், வாட் இஸ் வாட், என்னென்ன எதை எப்படி பயன்படுத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் we are going to learn about sentence pattern. Okay, we'll see in the next video.